هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய பேருதவியால் சத்திய மார்க்கத்தை தூய்மையான வடிவில் தெளிவான முறையில் அறிந்து வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், மரணிக்கும் போது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக மரணியுங்கள் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளையை மன திருப்தியோடு வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். குறிப்பாக இந்த ரமலானை அதற்கென்று பயன்படுத்தக்கூடிய அழகிய முறையை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ரமலானுடைய கடைசி காலத்தில் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த கீழே இடம் இருக்குது, எதுக்கு மேலே போய் இருக்கிறான்னு எனக்கு தெரியல. கீழ்பள்ளியில் இடம் இருக்குது தானே, அப்போ எதுக்கு மேல் பள்ளிக்கு போகணும்? அப்போ மேலே இருக்கிறவங்கன்னா கீழே வந்துடுங்க, கீழே ஃபுல்லாயினா மேலுக்கு போங்க. உறவுகளே, ரமலானுடைய மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் தான் சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரனாக ஆக வேண்டும் என்ற ஆசையையும் அந்த ஆசைக்கான நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது. அது நம்மை விட்டு பிரிவதற்கு மிகவும் நெருங்கிவிட்டது. அடுத்த ரமலானை சந்திப்போமா இல்லையா என்பது அல்லாஹ்வை தவிர நம்ம யாராலும் உறுதி செய்ய முடியாது. எனவே கடந்தது தான், கடக்க இருப்பது தங்கத்தை விடவும் விலை மதிப்பு மிக்கது. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு முஃமினுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் எடுக்க முடியாத ஒரு அவகாசத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே பிற 25, 27, 29 ஒற்றைப்படை நாளாக இருக்கின்றன. லைலத்துல் கத்ர் முடிந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆசையோடு பயணிப்போம். ரப்புல் ஆலமீன் அதற்குரிய கூலியை தருவானாக என்ற பிரார்த்தனையோடும் இன்றைய குத்பா பேருரையின் தலைப்பாக ரமலானின் எஞ்சிய கடமைகளும் மதிக்கப்பட வேண்டிய உணர்வுகளும் என்ற 2 தலைப்புகள் தரப்பட்டிருக்கிறது. உறவுகளே, ரமலானை பொறுத்த வரைக்கும் வளமையாக எல்லா நாட்களிலும் உள்ள இபாதாக்கள் தான் ரமலானிலும் இருக்கிறது. அதில் இரவு தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் விசேஷப்படுத்தினார்கள். மன் காம ரமலானன் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி.
ரமலான் காலத்தில் யார் இரவில் நின்று வணங்குவார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்ற ஒரு விசேஷத்தை அதுக்கு கொடுத்தார்கள். அது அல்லாமல் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் அல்லாஹுடைய தூதர் 11+3 தொழுதார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது தான் அந்த மாதத்தின் கடைசி 10 ஒற்றைப்பட நாளில் உள்ள ஒரு இரவு ஹைரு மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. யார் அந்த நலவை பெற்றுக்கொள்வதை விட்டும் தன்னை தவிர்ந்து கொண்டானோ அவன் முழு நன்மையையும் இழந்தவன் என்ற எச்சரிக்கையையும், கைசேதத்துக்குரிய சமூகமாக மனிதன் மாறுகிறான் என்ற கவலைக்குரிய மெசேஜையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலங்களிலும் செய்யக்கூடிய ஒரு இபாதத்தை ரமலானில் அதிகப்படியாக செய்வார்கள். பொதுவாக தொழுகை போன்றவைகளில் அதே இடம்தான், அதே விடயம்தான், ஆனால் ஆர்வப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த இபாதத் எல்லா காலங்களை விடவும் இதில் அதிகபட்சமாக நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அஜ்வதன் நாஸ், மனிதர்களிலேயே அதிக கொடை கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எந்த அளவு தூரம் ரசூலுல்லாஹ் கொடை கொடுப்பார்கள் என்றால், மக்களுக்கு அள்ளி வழங்குவார்கள் என்றால், வேகமாக வீசும் காற்றை விடவும் தான் முந்த வேண்டும் என்பதில் போட்டி போட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தர்ம விஷயத்தில். எனவே ரமலான் என்பது தர்மத்துக்குரிய மாதம், தக்வாவுக்குரிய மாதம். குர்ஆன் அதைத்தான் அழகாக சொல்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். முன்னாடி இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. அல்லாஹுவை அஞ்சும் மனிதன் உலகத்தை நேசிப்பதற்கு அவனுக்கு தேவை இருக்காது. அல்லாஹுவை அஞ்சும் மனிதன் உலகத்தில் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யக்கூடிய தேவை இருக்காது. அல்லாஹுவை அஞ்சும் மனிதன் யாரையும் கஷ்டப்படுத்தி அதை இன்பமாக காணக்கூடிய காட்டுமிராண்டி மனோநிலை ஏற்படாது. எனவே யாராக இருந்தாலும் தன்னிலை அறிந்து அந்த மனிதனை கௌரவப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். இதுவே ரமலான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பிரத்யோக பயிற்சிவிப்பாகும். எனவே ரமலானை பிடிக்கிறோம், ரமலானை நல்லதை செய்கிறோம் என்றால் அது தொடர்ந்தேர்ச்சியாக எங்கள் விடயத்தை நலவை காக்க வேண்டும். ரமலான் வந்தால் சண்டை பிடிப்பது கிடையாது, ஏசுவது கிடையாது, கோல் சொல்வது கிடையாது, புறம் பேசுவது கிடையாது, டிவி பார்ப்பது கிடையாது, அந்நிய விடயங்களில் கையடிப்பது கிடையாது, மோசடிகள் செய்வது கிடையாது என்றால் இதே நிகழ்வு பஅத ரமலான் அது இஸ்திம்ரான் வர வேண்டும். ரமலானை தொடர்ந்தும் அது பயணிக்க வேண்டும். உங்களில் ஒருத்தர் ரமலானில் 5 நேரம் தொழுதுவிட்டு, உங்களில் ஒருத்தர் ரமலானில் மட்டும் குர்ஆன் ஓதிவிட்டு, உங்களில் ஒருத்தர் ரமலானில் மட்டும் தர்மம் செய்துவிட்டு, உங்களில் ஒருத்தர் ரமலானில் மட்டும் டிவி பார்க்காமல், உங்களில் ஒருத்தர் ரமலானில் மட்டும் நாவை பேணி நடந்தால் அவர் அல்லாஹ்வை வணங்கியவர் கிடையாது. ரமலான் முபாரக் லைஸ ரமலான் கரீம். ரமலான் முபாரக் பரக்கத் பொருந்தியது. ரமலான் என்பது லைஸ கரீம் பிவஸ்னி ஃபஈல், அது நிச்சயமாக கரீமாக முடியாது. ஏனென்றால் அதற்கு எந்த ஒரு தன்னிலை சக்தியும் கிடையாது. அதனால் ரமலானில் நீங்கள் ஆர்வப்படலாம், ரமலானில் நீங்கள் பயிற்சி எடுக்கலாம். அந்த ரமலானோடு நீங்கள் தொழுகையை விட்டால், அந்த ரமலானோடு நீங்கள் தர்மத்தை விட்டால், ரமலானோடு நீங்கள் குர்ஆன் ஓதுவதை விட்டால், ரமலானோடு உங்கள் ஊர்பலாயை தொடர்ந்து முடித்ததுக்கு பின்னாடி தொடர்ந்தால் நீங்கள் அல்லாஹ்வை வணங்கவில்லை, ரமலான் என்ற ஒன்றை தன் கடவுளாக வணங்கினீர்கள். வெளிப்படையில் அல்லாஹ் பேரை சொல்லிக்கிட்டீர்கள். நஅூதுபில், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமலான் பயிற்றுவிக்கும் ஒரு மாதமாக தரப்பட்டதே தவிர, ரமலான் உங்களை மாற்று மாதமாக தரப்பட்டதே தவிர, அது ரமலானோடு முடியும் இபாதாவாக இஸ்லாம் எதையும் வைக்கவில்லை. ரமலானில் அதிகபட்ச இபாதாவாக அதிகமான தர்மம் செய்யப்பட்ட நிலையை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக ஒரு மனிதனுடைய மனோநிலை என்னவென்றால்,
மிருகத்துக்கும் மனிதனுடைய மனோநிலைக்கும் கொஞ்சம் வித்தியாசம். மிருகத்தின் மனோநிலை 3 நாள் தான் தூரம், அது மாறிவிடும். மனிதன் மனோநிலை 21 நாள் எடுக்கும். அது மனிதனுடைய உடல் ரீதியான மன ரீதியான தாக்கத்தில் உள்ள விஷயம். 21 நாளை தாண்டும் போது அந்த மனிதன் எதில் பயணித்தானோ அதில் மீது அவன் ஆசை கொள்கிறான், அதில் அவன் பயணிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொள்கிறான். எனவே 21 நாள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கரெக்டாக செஞ்சு வந்த ஒரு மனிதன் அதை தாண்டி வரக்கூடிய நாட்கள் அவனை வெறுமனே ஏற்று சுரக்காய் கறிக்குதவாதுன்ற மாதிரி அவனுடைய இபாதாக்கள் பின்னாடி பயனளிக்காமல் போய்விடாது. அதனால் எப்படி ரமலானில் பக்குவத்தோடும் அடுத்தவர்கள் விவகாரத்தில் தலையிடாமல் ஆழ்ந்தோமோ அதை தொடர்ந்தேர்ச்சியாக கொண்டு வரணும். இஸ்லாம் அழகிய ஒரு வார்த்தையை சொல்கிறது, மின் ஹுஸ்னில் இஸ்லாம். இஸ்லாத்தில் மிகச் சிறந்தது என்னவென்றால் தனக்கு தேவையில்லாத எந்த ஒரு விடயத்திலும் தலை போடாமல் இருப்பது இஸ்லாத்தில் மிகச் சிறந்தது. ரமலானை நோன்பை பிடித்துவிட்டு சண்டை பிடிக்க மாட்டோம், ஏச மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம், குற்றம் பிடிக்க மாட்டோம் என்றால் அதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கும் மனிதநேய அடிப்படை. அதை தொடர்ந்தேர்ச்சியாக மலக்குல் மௌத் உன்னை சந்திக்கும் வரைக்கும் தொடர்ந்து கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அதிலும் குறிப்பாக ரமலானில் நாம் செய்வதில் இஸ்லாம் சொன்ன கடமைகளில் தர்மம் என்ற ஒன்று அதிகமாக செய்யுங்கள் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. இதுவரைக்கும் எஞ்சிய கடமை என்னவென்றால் ஜகாத்துல் ஃபித்ர் மட்டும்தான். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா தன் திருமறையில கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى, யார் தன் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டானோ, நோன்பு பிடித்து பாவத்திலிருந்து கழிந்து பக்குவப்படுத்திக் கொண்ட மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், நீ தூய்மைப்படுத்திக் கொள், உன் நோன்பை தூய்மைப்படுத்திக் கொள், எனவே ஜகாத்துல் ஃபித்ரை கொடு, وذكر اسم ربه فصلى, அதை தொடர்ந்து நீ தொழுகை நிலைநாட்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப எனவே ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும் என்பது திருமறை குர்ஆன் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அழகிய வழிமுறை. இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் இது எப்போது கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அது கருத்து முரண்பாடாக இருந்தாலும் முரண்பாடற்ற உடன்பாடு இருக்கிறது. ரமலான் தலைப்பிறை கண்டதிலிருந்து ஜகாத்துல் ஃபித்ரை விரும்பினால் வெளியேற்றலாம். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவன் நாஃபி' சொல்கிறார், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் பெருநாளைக்கு 1 நாள் அல்லது 2 நாள் இருக்கக்கூடிய அந்த நேர காலத்தில் ஜகாத்துல் ஃபித்ரை தன்னிலிருந்து வெளியேற்றி விடுவார்கள் என்ற செய்தியை அவருடைய மாணவன் நாஃபி' சொல்கிறார்கள். எனவே ஜகாத்துல் ஃபித்ர் வெளியேற்றப்பட வேண்டும், அது கொடுக்கப்பட வேண்டும், இதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கின்ற பொழுது அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரத ஜகாத்துல் ஃபித்ரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள், வலியுறுத்தினார்கள். நாங்கள் உண்ணக்கூடிய உணவிலிருந்து ஒரு சா அளவு வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் எதை உண்கிறோமோ அந்த உணவிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். எனவே நாம் அதிகமான நம்ம சமூகம் உண்பது உணவாக அரிசி தான். அந்த அரிசியினுடைய அளவு எவ்வளவு என்று நாம் பார்ப்போமாக இருந்தால் உலமாக்களுக்கு மத்தியில் அந்த அளவில் சில கருத்து முரண்பாடு இருக்கின்றன. அதை தீர்ப்பதற்கான வழிதான் 2.5 கிலோவுக்கும் 3 கிலோவுக்கும் இடைப்பட்டது கொடுக்கப்பட வேண்டும். சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் 2040 கிராமிலிருந்து 3000 கிராம் வரும் வரைக்கும் ஒதுக்கலாம் அப்படின்றாங்க. வல்லாஹு அலம். என்றாலும் உங்க மன திருப்தி குறைவதை விடவும் கூட்டி கொடுப்பது தான், அதிகமாக கொடுப்பது தான் ஒரு மூமினுடைய அழகிய பண்பு. எனவே நீங்க விரும்பினால் என்ன செய்யலாம், 3 கிலோ கொடுக்கலாம், இல்லை என்றால் 2.5 கிலோ கொடுக்கலாம், இல்லை என்றால் 2 கிலோ 750 கிராம் கொடுக்கலாம், பல பாஸ். ஆனா கொடுத்தே ஆக வேண்டும். யாரு கொடுக்கணும் அப்படின்னா முஸ்லிம்களாக தன்னை யாரெல்லாம் பெயர் சூட்டி அறிமுகப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் ஜகாத்துல் ஃபித்ரை வெளியேற்ற வேண்டும். அவர்கள் ஏழை பணக்கார் என்ற பாகுபாடு கிடையாது. அடிமைகளாக இருந்தால் எஜமான் அந்த அடிமைக்கு ஜகாத்துல் ஃபித்ரை வெளியேற்ற வேண்டும். அது அல்லாமல்
நோன்பு பிடித்தாலும் நோன்பு பிடிக்காவிட்டாலும் உயிரோடு உள்ள எல்லோரும் முஸ்லீமாக தன்னை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் ஜகாத்துல் ஃபித்ர் வெளியேற்ற வேண்டும். வசதி வாய்ப்பே இல்லாத ஒருத்தர் மீது இஸ்லாம் எந்த கடமையும் சுமத்தாட்டாது. சில பேர் யோசிக்கலாம், எங்கிட்ட வசதி இல்லை, ஆனா ரமலான் எங்களுக்கு நிறைய ஜகாத்து கிடைச்சிச்சு, சதக்காக்கள் கிடைச்சி, அரிசி மூட்டை மூட்டையா கிடைச்சிச்சு, இதுதான் இருக்குது, தாராளமாக கொடுக்கலாம். என்ன சொல்வார்கள், நீ சம்பாதித்ததிலிருந்து கொடு என்பார்கள். ஆமாம், அவனுக்கு கொடுக்கப்பட்டால் அது அவனுடைய சம்பாத்தியம் தான். கொடுத்து விட்டோம் என்றால் அது அவனுடைய சம்பாத்தியம் தான். இல்லை நான் தானே கொடுத்தேன் வாதிட முடியாது. கொடுத்து விட்டால் அது அவனுக்குரியது. எனவே அவனுக்குரியதாக இருக்கும்போது அதிலிருந்து அவன் என்ன பண்ணலாம், வெளியேற்றலாம். இதுல ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், தனித்து செயல்படுவதை விடவும் ஜமாத்தாக செயல்படுவது நபி வழியில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாகும். எனவே ஜமாத்தாக நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரை சேகரித்து மக்களுக்கு கொடுக்கும் போது அதை ஒரு உணவுக்குரிய அடிப்படையில், பொதுவாக நாங்கள் ரொட்டியை மட்டும் சாப்பிடுவது கிடையாது, சோறை மட்டும் சாப்பிடுவது கிடையாது. அந்த பெருநாள் தினம் என்றால் எப்படி என்று நம்ம எல்லோருக்கும் அறிந்திருக்கிறோம். ஒரு பெருநாள் என்றால் உணவில் இன்னென்ன வெரைட்டிஸ் இருக்கணும், அதில் யாராச்சும் குறை வைப்போமா, வைக்க மாட்டோம். அந்த குறையை ஏற்படுது. ஏன்னா நீங்கள் உண்பதிலிருந்து கொடுங்கள் என்றால் பெருநாள் தினத்தில் உங்க சந்தோஷம் எப்படி வெளிப்படும், அந்த வெளிப்பாடை இதனூடாக நீங்கள் வெளியேற்ற வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு காட்டிய வழிமுறை. அதுல ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரை நாங்க காசாக மக்களுக்கு கொடுக்கலாமா என்ன அவங்க சொல்றாங்க, லா பஅசுன், பரவாயில்லை, உங்களோட ஜகாத்துல் ஃபித்ர் காசு தான் இருக்குது, சாமா இல்லைன்னா அதையாவது நீங்க வெளியேற்றிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. வல்லாஹு அலம். இதுல நான் உடன்பாடு இல்லை என்பதை விடவும் இப்படி ஒரு கருத்தும் இருக்கிறது. குறிப்பாக ஹனஃபியாக்கள் இந்த கருத்து வலுப்பெற்றதாக இருக்கும். ஆனா இது சம்பந்தமாக அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து வெளியேற்றலாம், ஆனால் கொண்டு கொடுக்கப்பட வேண்டிய அவர்களுக்கு உணவாக கொண்டு கொடுக்கப்படுவது மிகச் சிறந்தது. இப்போ பள்ளி நிர்வாகம் இருக்குது, அவங்க சொன்னாங்க ஒரு தலைக்கு 2.5 கிலோ அல்ல 3 கிலோன்னு மட்டுறாங்க. இப்போ ஒரு கிலோ 250 ரூபா 300 ஆச்சுதான். அப்போ ஒரு தலைக்கு 300 ரூபா வீதம் 900 ரூபா, 900 நீங்க கொடுத்துருங்க அப்படின்றாங்க. நீங்க 1000 கொடுத்துடுறீங்க, 100 ரூபா தர்மம் அப்படின்னு கொடுத்துறீங்க. ஃபலாபாஸ், குறைக்கத்தான் கூடாது. இப்போ உங்க வீட்டுல 10 பேர் நிற்கிறாங்க, 10,000 கொண்டு வந்து பள்ளி தலைவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க, இந்த பாருங்க இது எங்க ஜகாத்து ஃபித்ரு. அவரை கலெக்ட் பண்றாரு. கலெக்ட் பண்ணி என்ன பண்றாரு, நம்ம ஊர்ல எத்தனை ரொம்ப வறுமைகள் இருக்க மக்கள் எத்தனை பேரு, ஒரு 50 குடும்பம் இருக்குது. அப்ப என்ன எல்லாத்தையும் காசை வசூல் பண்ணி அரிசி வேணுமோ அதற்கான எல்லா விதமான சரக்குகளையும் எல்லா விதமான அம்சங்களையும் ஒரு பேக் பண்ணி பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி வெளியேற்றி விடுங்கள். பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி நீங்க வெளியேற்றினால் அது ஜகாத்துல் ஃபித்ர் ஆகும். பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுத்தால் சதக்கத்து மின் சதகாத், வெறுமனே நீங்கள் இப்போ வளமையாக செய்த சதக்காக்கள் ஒன்றாக அமையும் என்று சொன்னார்கள். அப்ப எனவே நிர்வாகம் இந்த விடயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இதை கூட்டு சேர்த்து கொடுத்தார்களா? நஅம், கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் சேகரிக்கப்பட்ட அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கவனிப்பதற்கும் அதை பராமரிப்பதற்கும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் நியமித்தார்கள். ஷைத்தான் வந்தான், களவெடுத்தான், மாட்டுப்பட்டான், மீண்டும் வந்தான், களவெடுத்தான், மாட்டுப்பட்டான், 3வது தடவை உன்னை விடமாட்டேன் என்று புரியாக நின்றான். ஆயத்து குர்சியை கற்றுக் கொடுத்தான். செய்தி படிக்கிறோம்ல, அது இந்த நாள் தான், அது இந்த மாசம் தான், இந்த ஜகாத்துல் ஃபித்ர் தான். அதனால அவைகள் சேகரித்து கொடுப்பது மார்க்கம் வலியுறுத்தியது. ஏனென்று சொன்னால் பொதுவாக இஸ்லாத்தினுடைய இபாதா கான்செப்டை நம்ம பொறுத்த வரைக்கும் அது ஜமாத்தோடு பயணிப்பதுதான் மிகச் சிறந்தது. தனித்து தொழுவதை விடவும் ஜமாத்தோடு தொழுவது 20 மடங்கு சிறந்தது என்ற செய்தியை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னார்கள். அப்ப எனவே ஹஜ்ஜாக இருந்தாலும் தனியே போய் செய்யறதல்ல, எல்லாரும் கூட்டா போய் தான் செய்கிறோம். அப்ப குர்பானாக இருந்தாலும் தனியே கொடுப்பதல்ல, தனியே நான் ஒரு மாடு கொடுத்தாலும் நான் ஒரு மாடு, அவர் ஒரு மாடு, அவர் ஒரு மாடு கொடுக்கிறாருன்னு சொன்னால் அதை எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல வச்சுதான் கொடுக்கணும். அதுதான் பெனிஃபிட் கூட. அப்படின்னா எல்லாருக்கும் சமனாக போய் சேரும். அப்ப இஸ்லாம் சமத்துவ மார்க்கம் என்பது இதில் அழகாக எடுத்து காட்டுகிறது. எனவே ஜகாத்துல் ஃபித்ரையும் நீங்க கூட்டாக சேர்த்து யாருக்கு போய் சேரணும் என்ற உணர்வோடு நீங்கள் நிர்வாகம் நடக்க வேண்டும்.
இதுதான் இஸ்லாம் காட்டிய மிகச் சிறந்த வழிமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே நாம் உண்ணக்கூடிய உணவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றால் அதிகமான அறிஞர்கள் சொல்கிறார்கள் உணவாக வெளியேற்றுவதுதான் மிகச் சிறந்தது என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் இந்த நுகூதுகள் இருந்திருக்கின்றன, ஆனால் யாருமே அதை கொடுக்கவில்லை. அன்றைய நாள் அடுத்து அவர்கள் உணவுக்காக வேண்டி வெளியேற்றுவதுதான் சிறந்தது என்ற கருத்தை சொல்கிறார்கள். அதில் தான் நான் மனப்பூர்வமாக சம்மதித்து அதைத்தான் நான் நடைமுறைப்படுத்துகிறேன். எனவே ஜகாத்துல் ஃபித்ர் என்பது இப்படித்தான் இருக்கிறது. அப்ப எனவே ஜகாத்துல் ஃபித்ர் எல்லோரும் கொடுக்க வேண்டும். மரணித்தவர்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா என்றால் வரக்கூடிய ஹதீஸு, அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக வரக்கூடிய ஹதீஸு லைஃபான ஒரு செய்தி. மரணித்தவர்களுக்கும் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுங்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ் பலஈனம். சில அறிஞர்கள் ஹதீஸும் லைஃபுன் வமஅனாஹா ஸஹீஹ் என்று சொல்கிறார்கள். வல்லாஹு அஅலம். என்றாலும் ஒரு மனிதர் நோம்பில் ஒரு 2 நோம்பு 3 நோம்பு பிடித்து மரணித்து விட்டார் என்றால் அவர் நோம்போடு 2-3 நாள் பயணித்திருக்கிறார். எனவே அவருக்கு ஜகாத் ஃபித்ர் கொடுக்கலாம் என்ற கருத்தை அறிஞர்கள் வலுவாக சொல்கிறார்கள். அதே இடத்தில் பிறக்காத குழந்தை கர்ப்பிணியா இருக்கிறாங்க, வயிற்றுல புள்ளை இருக்குது, இதுக்கும் கொடுக்கணுமா என்றால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தார்கள் என்று சொல்வார்கள். லைஸ பிஸஹீஹ், அது சஹீஹான அடிப்படையில் கிடையாது. அஸருன் தஈஃப், அது ஒரு பலவீனமான ஒரு அஸர். எனவே கருவறையில் உள்ள குழந்தைகளுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கிடையாது. அதனால் உயிரோடு சமகாலத்தில் தங்களோடு பயணிக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் ஜகாத்துல் ஃபித்ர் இருக்குது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி அந்த மக்களிடத்தில் கொண்டு கொடுத்து விடுவது மிக சிறந்தது என்பதில் நாங்கள் உன்னிப்பாகவும் அதில் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். எனவே ஜகாத்துல் ஃபித்ர் என்ற இந்த விஷயம் பெரும் தொழுகைக்கு முன்னாடி ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைய வேண்டும். குறிப்பாக ஹதீஸ் பலஈனம்தான், ஆனால் கருத்து சமூகத்துக்கு தேவையானதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்றைய நாள் பயணிக்கும் முஸ்லீம்கள் அன்றைய நாள் பொருளாதாரம் உணவு தேவைக்கு அவர்கள் போதுமான அளவு அந்த நாளை கழிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய சொன்னதாக ஒரு செய்தி ஹதீஸும் லைஃப். அப்ப எனவே நாம் உண்ணக்கூடிய உணவு அன்றைய நாள் எப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்க ஆசைப்படுறோமோ அந்த சந்தோஷத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு கொடுங்கள், அனாதை மக்களுக்கு கொடுங்கள், அனாதரவற்றவர்களுக்கு கொடுங்கள், விதவைகளுக்கு கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஜாஹிதுடைய நன்மையை, ஒரு கியாமுல் லைல் தொழுவு நன்மையை, ஒரு சாயிமுடைய நன்மையை யார் எடுத்துக்கொள்கிறான் தெரியுமா? யார் அர்மலாக்கள் விதவைகளுக்கு உதவி செய்கிறானோ, அனாதைகளை பராமரிக்கிறானோ அவன் அந்த இடத்தை அடைந்து விடுவான் என்று சொன்னார்கள். எனவே உங்க கிராமத்தில் உங்க ஊர் மக்கள்ல இந்த ஒரு கஷ்டத்தை யாராச்சும் இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் விடயத்தில் அன்பு காட்டுங்கள். அவர்களுக்கு பெருநாள் ஆடை இல்லையா, உங்கள் சொந்த காசால் வாங்கி கொடுங்கள். அல்லாஹு தஆலா அதை மிக பெரும் ஒரு சந்தோஷத்துக்குரிய அம்சமாக எடுத்து சுவர்க்கத்தை உங்களுக்கு வாஜிபாக்கி விடுவான் இன்ஷா அல்லாஹ். இதில் மாற்றுக்கிறது கிடையாது. இதுதான் இஸ்லாமிய அடிப்படை. எனவே ஜகாத்துல் ஃபித்ரை சொன்னதை காது தாழ்த்து கேட்டு அதன் அடிப்படையில் ஜகாத்துல் ஃபித்ரை நடைமுறைப்படுத்துங்கள். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலா ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வானா இல்லா அலல் ஸாலிமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. இரண்டாவது தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னாடி மீதமுள்ள ஒரு சில தகவலை பதிவு செய்துவிட்டு இரண்டாவது தலைப்புக்கு வர்றேன். ஜகாத்துல் ஃபித்ரை வெளியூர்களுக்கு கொடுக்கலாமா? வெளியூரில் வேலை செய்பவர்கள் அங்கதான் ஜகாத்து கொடுக்கணுமா, அல்லது கிராமத்தில் இருக்கிற தன் குடும்பத்துக்கு அனுப்பி கொடுக்கலாமா என்று கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம். ஜகாத்துல் ஃபித்ரை இங்க உள்ளவர்களுக்கு எந்த தேவையும் இல்லாத போது தேவையுள்ள மக்கள் பக்கம் என்ன செய்யலாம்? ஜகாத்துல் ஃபித்ரை அனுப்பி வைப்பது மார்க்க எந்த தடையும் விதிக்கல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குடும்பம் இங்கே இருக்கிறார்கள், உழைப்பவர் வெளிநாட்டில் உழைக்கிறார் என்றால் குடும்பம் என்ன செய்யலாம்? அவரை உள்வாங்கி ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம். நாங்கள் ஹஜ்ஜில் நாங்கள் உம்ராவில் இருக்கிறோம், இப்போ நாங்கள் இங்கே கொடுக்கணுமா அங்கே கொடுக்கணுமா?
நீங்கள் எங்கே கொடுத்தாலும் ஜக்காத்துல் ஃபித்ர் தொழுகைக்கு முன்னுக்கு வெளிக்காட்டிக்கிறீங்க. அது எங்கே கொடுத்தாலும் ஜக்காத்துவே கொடுத்துருங்க. ஆனால் அங்கே உள்ளவர்கள் யார் எப்படின்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது. ஆனால் உங்கள் ஊரில் உள்ளவங்களை பற்றி தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இவங்க துன்பத்தில் இருக்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் ஒற்றுமையான ஒரு முறைமையை கிராம ரீதியாக மஹல்லா ரீதியாக நீங்கள் உருவாக்கி கொள்வது சிறந்தது. எனவே அந்தந்த இடங்களில் கொடுப்பது மிகச் சிறந்ததாக இருக்கிறது. சரி, இரண்டாம் தலைப்புக்கு நாங்கள் வருவோம். மதிக்கப்பட வேண்டிய உணர்வுகள். யாரை சொல்லலாம்? உறவுகளே, உலமாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்படுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் சில இடங்களில் மதிக்கப்படுது, அல்ஹம்துலில்லாஹ். உலமாக்கள் உங்களிடத்தில் தஞ்சம் புகுந்த ஏழைகள். சொல்ல போனால் அந்த அளவு தூரம் நான் உதாரணம் காட்டக்கூடாது என்றாலும் அந்த உதாரணத்தை சொல்றேன், கோச்சு கொள்ளாதீங்க. மக்காவில் இருந்து மதீனா ஓடி வந்தார்களே, பொருளாதாரத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து, வாழ்வா சாவா என்ற போராட்டத்துக்கு மத்தியில் தொழிலை இழந்து வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது யார்? அந்த ஊரில் இருந்த மக்கள். எனவே உங்கள் பள்ளிவாசலுக்கு ஒரு இமாமை எடுக்கிறீங்கன்னா, குடும்பத்தை இழந்து, தன் சுதந்திரத்தை இழந்து, தன் அன்றாட வாழ்க்கை நிம்மதியை இழந்து, நோய்வாய்ப்பட்டால் தலையை பிடித்து விடக்கூடிய மனைவியை இழந்து, கவலையாக இருந்தால் கண்ணீரை துடைத்து விடக்கூடிய பிள்ளைகளை இழந்து இந்த பள்ளியில் ஒரு குருவியாக வந்து தஞ்சம் போடுகிறார்கள். அவர்களுக்கு வருடத்தில் 2 நாள் சந்தோஷம். அந்த 2 நாள் கொடுக்கிற மேலதிக கொடுப்பனவு தான் நீங்கள் பெருநாள் தொழுகையில் கொடுக்கக்கூடிய அந்த ஹதியா. சில செய்திகளை சொல்றதுக்கு வெட்கமாகவும் இருக்கிறது, சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் இருக்கிறது. உண்மையில் உங்களில் ஒருத்தர் இந்த பள்ளியில கடமையாட்டு நீங்க யாராச்சும் முன் வருவீங்களா? அது கஷ்டம். இந்த வியாபாரம், இந்த வியாபாரம், அது இது புள்ள படிப்பு, அது இதுன்னு சொல்லி போட்டு ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கான பட்ஜெட்டை ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் நீங்க சொல்லுவீங்க. அதுவே மௌலவிக்கு சம்பளம் என்ன? 50,000, 60,000, 70. நாங்கள் 70,000 கொடுக்கணும் மௌலவி அப்படின்ற. 70,000 கொடுக்கிறியப்பா, உன் குடும்பத்துக்கு அந்த 70,000 போதுமா? மனசாட்சி சொல்லுவாப்பா. அது கஷ்டம் மௌலவி. அப்ப உனக்கு மட்டும் வந்தா அது கஷ்டம், அடுத்தவனுக்கு மட்டும் சந்தோஷமாயா? என்னையா நியாயமில்லாத கோரிக்கை? உன்னுடைய கவலையை நீ எப்படி மனசால நீ கவலைப்படுறிய, அதுதான். அவன் மனுஷன் தானே ஐயா, அவன் மௌலவியாண்டா அவன் பிச்சைக்காரனா? உங்களுக்கு தெரியுமா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எல்லாத்தையும் இழந்து வர்றாங்க. சஅத் இப்னு ரபி சொல்கிறார்கள், யா அஹி, நான் மதீனாவில் மிகப்பெரிய பணக்கார், என் சொத்துல உனக்கு ஹாஃப் நான் எழுதிதான் நீ வச்சுக்க, 50% நான் உனக்கு தர்றேன். மனைவிமார்கள் உனக்கு யார் விருப்பமோ சொல்லு, அதை டிவோர்ஸ் பண்ண நீ முடிச்சுட்டு சந்தோஷமாயிரு. நாங்களா அப்படிலாம் கேட்குறோமே அவங்கள்ட்ட. உன் சொத்து கணக்கு என்ன? உன்னோட 1 கோடி இருக்குதா? எனக்கு மாதம் 1 லட்சம் தானே கேட்குறோம். நீங்கள் தர்ற சம்பளத்தையாவது எங்களுடைய குடும்பத்தை நடத்துறது தானே கேட்குறோம். ஏன் அதில் நீங்கள் கஞ்சத்தனம் பண்ணுறீங்க? உங்கள் சொந்த காசையா போடுறீங்க? பொதுமக்கள் தார காசை தானையா எங்களுக்கு தரீங்க? அதுலேயே எதுக்கு மாதம் மாதம் பிச்சை போடுறீங்க? சில இடங்களில் நடக்குது. உலமாக்கள் அவர்களுடைய மனக்குமுறல்களை ஒரு கணம் முடிந்தால் அவர்களோடு ஒரு நாள் நீங்கள் பயணித்து பாருங்கள். அவருடைய கண்ணீர்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் அல்லாஹுக்கு அதிகம் நீங்கள் சுக்கூர் செய்வீங்க. தாய் தந்தையை இழந்து, மனைவி மக்களை இழந்து, குடும்பத்தாரை இழந்து, நண்பர்களை இழந்து சொல்வார்கள், ஊருட்டு போனால் யாருட்டு நாயோட மாதிரி தனி ஒதுங்கிட்டு இருப்பாங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அவர்கள் சமூகத்தால் 2 நாள் மிக பெரும் கொண்டாட்டத்தோடு பொருளாதாரத்தை கையில் தூக்கி எடுக்கலாம் என்ற ஆசையோடு இருக்கிறது தான் 2 பெருநாளும். அதில் வர்றது தான் மௌலவிக்கு இவ்வளோ போதும், அவருக்கு அது போதுமாப்பா, அவர் முடிவு எடுக்கிறது. முஅத்தினுக்கு இவ்வளோ போதும், அது போதும். மற்ற காசெல்லாம் நீங்கள் பள்ளியில் உங்கள் அக்கௌண்ட் எழுதிருங்கல்ல. ஒரு ஆள் சொல்கிறாரு, ஏன்னா அப்பா வீட்டு காசை எடுத்துகிட்டு போகிறானுவோ, அவனுக்கு சைனா பிஸ்னஸ் இருக்கும், அமெரிக்கா பிஸ்னஸ் இருக்கும், அவனுக்கு வந்துக்கிட்ட கடைகள் 10 இருக்கும்,
அதெல்லாம் அவருக்கு பெருசு. அது ஏன் சொத்து, நான் சம்பாதிச்சது இல்லை. அவ பள்ளியில பொதுமக்கள் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்காங்க, உங்க பள்ளிக்கு மாசம் மாசம் சந்தா கட்டிட்டாங்கன்னா அது மட்டும்தான் உங்க பள்ளிக்கு அவங்க கட்டின சந்தா. நோன்பு பெருநாளுக்கும் ஹஜ்ஜு பெருநாளுக்கும் அவர்கள் கோடி ரூபாய் போட்டாலும் பள்ளி நிர்வாகம் 50% எடுக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதை மட்டும் மனசுல அழகாக ஆழமாக பதிஞ்சு கொள்ளுங்க. பொதுமக்கள் கொடுத்தது அவனுக்குரிய சொத்து. அதை அப்பன் விட்டு சொத்தா என்ன, ஆத்தா விட்டு சொத்தா என்ன, உனக்கு எதுக்கு தேவையில்லாத கேள்வி. உனக்கு உலமாக்கள் உன் பள்ளியில வேலை செய்தால் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டிய முழு பொறுப்பு உனக்குண்டு. குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி. நாளை மறுமையில் உன் பள்ளியில 10 உலமாக்கள் வேலை செஞ்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் நீ மௌத்து வரைக்கும் 10 உலமாக்கள், நீ தலைவனாக 10 வருஷம் இருந்திருக்கிற. அந்த உலமாவின் கண்ணீரை தொடர்த்தாயா இல்லையா? வல்லாஹி கமா ரப்புல் ஆலமீன். நீங்கள் மட்டும் நினைத்துக் கொள்ளக்கூடாது பள்ளி பொறுப்பு என்னமோ ஃபிரௌன் விட்டு ஆட்சி மாதிரி நினைச்சிருக்காங்க கொஞ்சம் பேரு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். வல்லாஹி இந்த மன வேதனையிலிருந்து நான் பள்ளி வாழ்க்கை விட்டு ஒதுங்கினேன்னா ஏழை பயணிக்க முடியல. மௌலவி அதென்ன பேன் அப்படி இருக்கு, மௌலவி அதென்ன கிளாஸ்ல ஊத்தடிக்குது. ஏன் பள்ளிக்கு சேவை இமாமு தொழுவிக்கு தான் அவரோட வேலை. அவரை கூட இதத்தோட அதத்தோட நபிகள் நாயகம் சில பள்ளிக்கு வர்றாங்க. பள்ளி சுகத்துல கார் சளி இருக்குது, ஒரு கல்லால் எடுத்து சுரண்டி விட்டு வீசி போடுச்சுன்னா இப்படி யாரும் செய்யாதேப்பா முன்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அல்லாஹுடைய தூதரை விட உங்களுக்கு என்ன 2 கம்பு 3 கொம்பு முளைச்சா இருக்குது? நான் பொதுவா கேட்கிறேன், யாரும் கோயிச்சு கொள்ளக்கூடாது. இந்த மிம்பர்ல ஏன் பேசுறேன் அப்படின்னா, உரிமைகளால் உலரடிச்சவர்கள் உலமாக்கள். கண்ணீர் மட்டும்தான். சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, மௌலவி மரக்கறி லிஸ்ட் அப்படியே இருக்குது, அதாவது வாங்கி மரக்கறி காசு நீ கொடுக்காம இருக்கிறேன், என் பிள்ளைக்கு உடுப்பு எடுக்காம இருக்கிறேன். நண்பர்கள் தந்தாங்க எல்லாரும். ஏன்னா என் கஷ்டத்தை அவன்கிட்ட சொல்லுவான், அவன் கஷ்டத்தை என்னட்ட சொல்லுவான். அவங்கள்ட்ட சொன்னவனு இவனுக்கு பொழப்பு இதுதான்டா, அடுத்தவனை சிரிக்க வச்சே ஏமாத்திரி போய்த்துடும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எனக்கு கடை இருந்தால், எனக்கு வயல் இருந்தால், எனக்கு பொருளாதாரம் இருந்தால் இந்த அடிமை வாழ்க்கை நான் வரப்போகிறேன்னா? எனக்கு சந்தோஷம் இல்லை. ஊருக்கு போனாங்க, அதன் அடிக்கடி லீவ் எடுக்கிறாரு. ஏயா உனக்கு மட்டும் சந்தோஷம் எனக்கு மட்டும் துக்கமா? இது என்னையா நேர்மையற்ற உலகம் இது? அல்லாஹுக்கான அப்படி பார்க்காதீங்க. உலமாக்கள் அப்படி தேர்ட் பார்ட்டியா பார்க்காதீங்க. உனக்குள்ள ரத்தம், உனக்குள்ள உணர்வு, உனக்குள்ள வேதனை, உனக்குள்ள கண்ணீர், உனக்குள்ள கஷ்டம் அதை விடவும் பன்மடங்கு அனுபவிக்கிற உலமா. ஏன் சத்தியத்தை எவனுக்கும் பயப்படாம பேசணும். இந்த மனதைரியம் உங்க யாருக்காச்சும் இருக்குதா? அது ஒரு உலமாக்கு தான் வரும். இன்னைக்கு ஏன் அதிகமான உலமாக்கள் விதியாதி செய்றாங்க தெரியுமா? இன்னைக்கு ஏன் அதிகமான உலமாக்கள் குராபாத் அளிக்கிறாங்க தெரியுமா? சத்தியம் வல்லாஹி தெரியும். ஏன்னா சொன்னா சீட்டை கிழிச்சிருவான். சீட்டை கிழிச்சா எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஓதத்தான் மௌலவி, பயாமனத்தையும் ஓதி கொடுக்க தெரியும், ஒன்றும் தெரியாது மௌலவி. என்ன செய்ய? அல்லாஹ் தான் மன்னிக்கணும், அதனால கூட்டுத்துவா ஓதுறோம். அல்லாஹ் தான் மன்னிக்கணும், அதனால கத்தம் பாத்தியா ஓதுறோம். இந்த அவல நிலைக்கு உருவாக்குவது உங்களை மாதிரி சில உலமாக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய சமூகத்தால் ஏற்படக்கூடிய விபரீதம் தான் இவ்வளவு. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். சில பள்ளிகள் சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியப்படுகிறேன், 1 லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுக்கிறாங்க. உங்களால் முடியும். உங்க மௌலிய கஷ்டத்தை உணருங்க, தன் கஷ்டமாக நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஏன் நான் இவ்வளவு தைரியம் பேசுறேன் தெரியுமா? எனக்கு இந்த ஜும்மா மேல இல்லாமல் கூட போகலாம், ஆனால் நான் பள்ளியில் அடிமையா இல்லை. வல்லாஹி நான் 10 வருஷம் பள்ளியில வாழ்க்கையை நடத்தியவன். எனக்கு நிர்வாகத்துக்கு எந்த சம்பள பிரச்சனை நான் கேட்டு சண்டை பிடிச்சது இல்லை. எனக்கும் அவர்களுக்கு வந்த ஒரே பிரச்சனை, நான் சொல்ற சத்தியத்தை உடம்பட மாட்டாங்க, உன் பள்ளியை வச்சுக்க நான் வெளியே வந்துடுவேன். என் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, என் மீது பொருளாதார சர்ச்சையும் இல்லை. என்றாலும் தைரியமா நான் பயணிக்கிறேன். அந்த பயணத்தை ஒவ்வொரு உலமாக்களுக்கும் நான் சொல்றேன். சில பேர் கால் பண்ணி கேட்பாங்க, ஹஸ்ரத் நான் பள்ளிக்கு இமாமா போறேன். எப்பா உன் ஆசைனா 3 மாசம் போயா, அதுக்கப்புறம் சொந்த தொழிலோடு நீ செயல்பட ஆரம்பி அப்படின்னு நான் நசியத் பண்ணுவேன். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணப்பட்டவனுக்கு தான் அந்த வெற்றிட வலி விளங்கும், அந்த அனுபவத்தில் இருந்தவனுக்கு தான் அந்த வேதனை புரியும். அதனால உலமாக்களே, உங்கள் கண்ணீரை ரப்பு துடைப்பான்.
அதற்கு காரணமாக்கப்பட்டவங்க துடைக்கல, நிச்சயமாக உங்க கண்ணீருக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டி வரும். எனவே பொறுப்பில் உள்ளவர்களே, பெருநாள் தொழுகையில் வரக்கூடிய சகலதையும் அந்த உலமாக்களுக்கு கொடுத்துருங்க. அதுல நீங்க பங்கு போட போகாதீங்க, அது உரிமை இல்லை. ஏன் தெரியுமா? அவன் கடனாளியா இருப்பான், மனைவி கோல் பண்ணுவான், எங்க புள்ளடைய படிப்புக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தமே கொடுக்கலையா, கவலைப்படாதம்மா நோம்புல கொடுத்துரு சொல்லுமா அப்படின்னு. நோம்புல 25,000 தூக்கி கொடுப்போம், சம்பளம் 10,000, அதுல ஒரு 15,000 கூட கொடுத்து மூளை வச்சுக்கோங்கண்ணே. இதை பார்த்துட்டு வீட்டுக்கு போறதா இல்ல வீட்டை விட்டு எங்கேயாச்சும் ஓடி போய்த்து போன் இப்படி படுத்துறதான்னு யோசிக்கிற அளவுக்கு உலமாக்களுடைய கண்ணீரை சம்பாதித்துக் கொள்ளாதீர்கள். மனக்கவலையை குமுறல்களை வைக்காதீர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த எவனுக்கும் பயப்பட்டு கொண்டு இந்த ஜால்ரா பண்ற எனக்கு தெரியாது, சொல்வதை முகத்துல சொல்லிட்டு போவேன். எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, இந்த லைவ் போயிட்டு அதனால சொல்றேன் இதை உலகத்துக்கு, அவ்வளவுதான். என்னால இந்த லைவ் இல்லாடி இதை நான் பேச மாட்டேன். ஏன்னா நீங்க நினைச்சுக்கி உங்களுக்கு தான் நான் பேசுறேன், இந்த லைவுக்காக நான் பேசுறேன். ஒட்டுமொத்த பள்ளி உலமாக்களுக்கும் நீங்கள் சுதந்திரம் கொடுங்கள், பொருளாதாரத்தில் அவர்களை தன்னிறைவாக்குங்கள், இது உங்கள் கடமை. இல்லை என்றால் மறுமையில் பிடிபடுவீர்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, மதிக்கப்பட வேண்டிய உணர்வுகள் உலமாக்களுடைய மனோ நிலை, அதை புரிந்து வாழ்க்கையை கொண்டு போவோம். அவர்கள் கஷ்டத்தை நாங்கள் போக்குவோம். அவர்கள் கஷ்டத்தை போக்கினால் நிச்சயமாக வல்லாஹி அல்லாஹ் நமது கஷ்டம் முழுவதையும் போக்கி விடுவான். இது இறை தூதர் சொன்ன வார்த்தை, அதில் பொய் கிடையாது. அந்த உண்மையை நம்பியதனால் உங்களுக்கு நான் உபதேசம் பண்ணுகிறேன். எனவே உலமாக்கள் விடயத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள், அதிகமாக அவர்கள் விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். பொறுப்படுத்தவர்களை பொறுப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். நடுரோட்டில் கை சேதப்பட விட்டு விடாதீர்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் இப்படிப்பட்ட துர்பாகிய சமூகத்தை விட்டு பாதுகாத்து, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன மாதிரி மனித உரிமையை பேணி பாதுகாக்கக்கூடிய, மனித உரிமையை கொடுத்து அவர்களையும் உயர்த்தக்கூடிய நன்மக்கள் கொண்ட சமூகமாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்குவானாக. ஹாதா இல்மி வல் இல்மு இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.